தீட்டா அப்புறம் திருப்பி 6 மாதம் கழிச்சு உள்ளார கொண்டு வருவாங்க. தயவுசெய்து அதை கருத்தில் எடுத்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன். ஆனால் போக்குவரத்து துறை மட்டும் இல்லாமல் இந்த வீதி அபிவிருத்தி சம்பந்தமாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் வந்து நீர்வளங்கள் துறையை நடத்திட்டு இருக்கும் போது ஒரு மாதத்துக்கு 3000 நான் இன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தயவுசெய்து போட்டுக்கிட்டான். கௌரவ பிரதமர் அவர்களே, நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து மிக தெளிவாக பேசியிருந்தீங்க. குறிப்பாக குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் போக்குவரத்தில் பாதுகாப்பு இருக்கணும்னு. இன்னைக்கு ஹட்டனில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நுவரேலியா மாவட்டத்தில் ஸ்கூல் போகிற பசங்க சில பேர் வந்து அந்த சிடிபி பஸ்ஸில் ஏறியிருக்காங்க. அந்த சிடிபி பஸ்ஸில் அந்த ஸ்கூல் போகிற பசங்க ஏறும்போது பஸ் கண்டக்டர் ஒரு வாக்குவாதத்தில் பஸ் கண்டக்டர் வந்து ரொம்ப தவறான முறையில் தவறான சொற்களும் பாவிச்சு ஸ்கூல் போற பசங்களை பஸ்ல இருந்து இறக்கி இருக்காங்க வலுக்கட்டாயம். அப்படி இருக்கும்போது அந்த பஸ் கண்டக்டர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இது என்னோட பஸ், நான் யாரை உள்ளார வச்சிருப்பேனோ யாரை வெளியே அனுப்பேனோ அது ஏன் இஷ்டம், வெளியே போங்க. நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இங்க கௌரவ அமைச்சராக இருக்கட்டும், கௌரவ பிரதமர் அவர்களா இருக்கட்டும், சபை தலைவர் கௌரவ பிமல் ரட்நாயக் அவர்களா இருக்கட்டும், 50 வருஷத்துக்கு முன்னால இனவாதம் தலை தூக்கி ஆடும்போது இதே மாதிரிதான் எந்த தவறும் செய்யாத மலையக மக்களை பஸ்ல இருந்து இறக்குறது, ஸ்டேஷனுக்குள்ளார விடாம வச்சிருக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறையவே பண்ணியிருந்தாங்க. இப்ப திருப்பியும் அந்த நிலைமைக்கு வருதுன்னா அது ஒரு பிரச்சனை தான். ஆனா அது உங்க மேல தவறுவது அரசாங்கம் தான் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். ஆனா தயவு செய்து நீங்க இந்த கண்டக்டர் மேல நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதுக்கு முக்கியமான காரணம் நான் ஏன் சொல்றேன்னா, ගරු සභානායකතුමා ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමායි දිස්ත්‍රික්කයේ ගරු මන්ත්‍රීවරයෙක් නිසාම මම කියන්න කැමතියි. මම මීට පැය දෙකකට කලින් කිව්වා ඊයේ නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ සිද්ධ වෙච්ච සිද්ධියට සම්බන්ධ කොන්දොස්තරවරයාගේ සේවය අත්හිටුවලා තිබෙනවා. උටුඩු විනය පරීක්ෂණ පටන් ගන්න තිබෙනවා. අපේම දරුවන් වෙනුවෙන් අමාත්‍යාංශයක් විදිහට අපේ කනගාටු ප්‍රකාශ කරලා තිබෙනවා. ඉතින් අපි දැනට සීසන් මගින් යන දරුවන් මගින් කිසිම කෙනෙක් මග දාලා යන්න එපා කියන තීන්දුව අපි අරගෙන දැන් මාස සති කිහිපයක් වෙනවා. නමුත් ඒ සිදුවීම් එහෙම තීන්දුව අරගෙන තිබීදීත් මේ සිදුවෙච්ච සිදුවීම් පිළිබඳව අපි දරුවන්ගෙන් සමාවිල්ලා. கௌரவ சபை தலைவர் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களோட நடவடிக்கை சம்பந்தமாக. ஆனா இடைநிறுத்துறது மட்டும் இல்லாம நடவடிக்கை நிரந்தரமா இருக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல இடைநிறுத்திட்டு அப்புறம் திருப்பி 6 மாசம் கழிச்சு உள்ளார கொண்டு வருவாங்க. தயவுசெய்து அதை கருத்தில் எடுத்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா போக்குவரத்து துறை மட்டும் இல்லாம இந்த வீதி அபிவிருத்தி சம்பந்தமாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நாங்க வந்து நீர்வளங்கள் துறையை நடத்திட்டு இருக்கும் போது அதுல கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 3200 மில்லியன் லாஸ்ல போயிட்டு இருந்துச்சு. அதை சரியான முறையில் நடத்தி கிட்டத்தட்ட 6000 மில்லியன் நாங்கள் லாபத்தை காமிச்சிருக்கோம். அந்த லாபத்தை காமிச்சனால நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை விட்டிருந்தோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள்கிட்ட. அதாவது அது நாங்கள் லாபத்தை காமிச்சிருக்கோம், தயவு செய்து அது மலையக மக்களுக்கு ஒரு அபிவிருத்தி நிதியா ஒதுக்கீடு பண்ணித்தாங்க. சொன்ன மாதிரியே வீதி அபிவிருத்திக்காண்டி அவர் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தாரு. இன்னைக்கு இந்த வீதி அபிவிருத்திக்காண்டி செஞ்ச நிதி ஒதுக்கீடுல கிட்டத்தட்ட பொகவந்தலாவில இருந்து லோய்னோன் போற 4.2 கிலோமீட்டர் ரோடு நாங்க செஞ்சிருக்கோம். அதுல இன்னொரு 1/2 கிலோமீட்டர் பாக்கி இருக்கு. பொகவந்தலாவில இருந்து கியூக்கு போற ரோடு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அது முடிச்சாச்சு. நோவுட் பொகவந்தலாவை 12 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். ஆனா அதே நேரத்தில் 2 கிலோமீட்டர் பாக்கி இருக்கு, அதையும் கட்டாயம் முடிச்சாகணும். 4 டைஸ் பட்டல்கள் 4 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். கொட்டகளில் இருந்து கேஜிக்கு 5 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். ஆல்டன் பீக்கன் ஃபீல்ட் 2 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். மட்டக்கல் 5 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். சந்திரி கிராமத்துல இருந்து பாய்ஸ்லேண்டுக்கு 5 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். ஆனா அதுல 2 கிலோமீட்டர் பாக்கி இருக்கு. நாகசேனா பசுமலை 4 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். ஹாட்டன் 4 டைஸ் 17 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். பிரதானமா இருந்த வீதி பிரச்சனைகளுக்கு நாங்க ஒரு முடிவுன்னு கட்டியிருக்கோம். ஆனாலும் ஒரு கௌரவ உறுப்பினர் அவர்களே, ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த வீதி அபிவிருத்தின்னு வரும்போது கிட்டத்தட்ட 294 கிலோமீட்டர் மலையகத்தில் இருக்கு சரி செய்யாம. அதுக்கு வந்து தவறு வந்து அந்த கான்ட்ராக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட அந்த 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 டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெட்டீரியல்ஸ் அந்த ரோடு செய்யறதுக்கு அதோட விலை ரொம்ப அதிகம்னால நிறைய பேர் வேணும்னே மலையகத்தில் வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு டயகம ரோடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீண்ட காலமா இருக்கிற பிரச்சனை, புரோட்டாஃப்டும் நீண்ட காலமா இருக்க பிரச்சனை. இதுக்கு என்னதான் நாங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தாலும் அந்த பாரம் எடுத்து வேலை செய்யறதுக்கு கான்ட்ராக்டர் யாருமே வர மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்றாங்க பிஎஸ்ஆர் ரேட்டை ஒசத்தணும்னு. தயவு செய்து அதையும் நீங்க கொஞ்சம் கருத்தில் எடுத்து ஏற்கனவே இருக்கிற வேலைகளை நீங்க நிறுத்தாம தொடர்ச்சியை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இன்னும் இருக்கிற குறிப்பாக இந்த டயகம ரோடும் புளோட்டாஃப் ரோடும் அது மட்டும் இல்லாமல் சென்ட் ஆண்ட்ரூஸ் அப்பர் மஸ்கேலியாவில் இருக்கிற ரோடு, இந்த 3 ரோடு தான் இருக்கிறதுலே மலையகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு.
இதை கட்டாயம் நீங்கள் முடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முழுமையான ஆதரவு நாங்கள் கொடுப்போம். அது நாங்கள் நினைக்கிறோம். கௌரவ பிரதி அமைச்சர் கூட ஹட்டன் வந்து கண்காணிச்சிருந்தாரு. அடுத்து இந்த ரோடு வேலையெல்லாம் முடிச்சா கட்டாயம் அடுத்த மாதம் ஒரு தரப்பு விழா வச்சு அவருக்கு முதல் மாலை நானே போய் போடுறேன். எனக்கு பிரச்சனையே இல்லை, ரொம்ப சந்தோஷமாகவும் போடுவேன். அதே நேரத்தில் இந்த வீடு திட்டம் சம்பந்தமா நம்ம பார்க்கணும்னா இப்போ நம்ம இன்னைக்கு பேசுறது வந்து இந்தியா வீடு திட்டம் சம்பந்தமா கிடையாது, அமைச்சின் ஊடாக நடக்கிற வீடு திட்டம். கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து முன்னால வீடமைப்பு அமைச்சராக இருக்கும்போது மலையகத்துல வந்து வீடுகள் அவ்வளவா வரல. காரணம் என்னன்னா இந்தியா வீடு திட்டம் இருக்கு, அதனால நம்ம வீடு கொடுக்க தேவையில்லைன்னு ஒரு தவறான எண்ணம் இருந்துச்சு. ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல நாங்க பார்க்கும்போது குறிப்பா மலையகத்தை பிரதித்துவப்படுத்துற அமைச்சியில வெறுமனே 387 வீடுகளுக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கீடு இருக்கு. 387 வீடுகள் இலங்கை அரசாங்கம் ஊடாக. இந்திய அரசாங்கத்தோட வீடு திட்டத்தை எடுத்தா அதுல வந்து 3500 மன்னிக்கணும், அதுல வந்து 1300 இருக்கு. ஆனா இலங்கை அரசாங்கம் ஊடாக வெறுமனே 387 வீடுகள் மட்டும்தான் கட்டுறதுக்கு இன்னைக்கு நிதி ஒதுக்கீடு இருக்கு. தயவு செய்த NHTA மூலியமா, முக்கியமா இருக்கிற வீடமைப்பு அதிகார சபை மூலியமா நிதி ஒதுக்கீடு அதுக்கு அதிகரிச்சு கட்டாயம் நீங்க மலையகத்துல வந்து வீடு கட்டுறதை விட ஒரு உதாரணம், ஒவ்வொரு பாராளுமன்ற அமர்வும் நாங்க இதான் முன்வைக்கிறோம் ஆலோசனையா. மலையகத்துல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2,51,000 குடும்பங்கள் இருக்காங்க வீடு இல்லாம. இந்திய அரசாங்கம் மூலியமா நம்மளுக்கு ஏற்கனவே 4,000 வீடு வந்திருக்கு. அது இல்லாம இன்னொரு 10,000 வீடு இருக்கு. இங்க என்னதான் நிறைய வாய்ச்சொல் வீரர்கள் வந்து நாங்க 5,000 வீடு கட்டுறோம் 10,000 வீடு கட்டுறோம் சொன்னாலும் உண்மையான நிலவரம் மிஞ்சு போனா இந்த வருஷம் 1,000 வீடு கட்டி முடிக்க முடியும். ஆனாலும் அது நம்மளுக்கு அந்த வீட்டு பிரச்சனை மலையகத்துல தீராது. நான் முன்வைக்கிற ஒரு ஆலோசனை என்னன்னா, மலையக மக்களுக்கு இருக்கிற 2,04,000 பெருந்தோட்டத்தோட 2,04,000 ஹெக்டேர் பெருந்தோட்ட நிறுவனத்தோடத நீங்க 10 பர்ச் மேனி கொடுத்தா கூட ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 4,777 ஹெக்டேர் மட்டும்தான் போகும் காணி உரிமை வழங்குறதுக்கு. இதுக்காண்டி கடந்த அரசாங்கத்துல நாங்க 2,000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த 2,000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு காணும் காணி உரிமைக்கு. தயவு செய்து காணி உரிமை தான் மக்களுக்கு தேவையான அத்தியாவசியம். சலுகை அரசியல் வந்து மலையக மக்களோட வாழ்க்கையை மாற்ற போறது கிடையாது. இன்னைக்கு நான் பாராளுமன்றத்தில் இருப்பேன், நாளைக்கு இருக்க மாட்டேன், அது சொல்ல முடியாது, எல்லாருக்கும் அதே கதி. ஆனா ஒரு மாற்றம் தேவைன்னா கட்டாயம் காணி உரிமையை வழங்கிதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நாங்க அமைச்சரவையை பாரம் எடுத்து ஒரு வருஷத்துல 629 வீடுகளை நாங்க கட்டி முடிச்சிருக்கோம். அது இல்லாம இந்திய அரசாங்கத்தோட 1,300 வீட்டுல 600 வீடையும் தொடங்கி இருக்கும். ஒரு விஷயம் கூறப்பட்டுச்சு ஜனாதிபதி அவர்களோட கொள்கை பிரகடன உரையில. அவர் சொல்லியிருந்தாரு, நாங்க வந்து இருக்கிற தொடர் குடியிருப்பு லைன் ரூம் அதை நாங்க வந்து சரி கட்டுவோம், ரெனோவேட் பண்ணுவோம்னு. ஆனா அதை ரெனோவேட் பண்றது பதிலாக அதை ஒட்டுமொத்தமா நீங்க வந்து இடிச்சிட்டு அந்த காணியை நீங்க மக்களுக்கு கொடுத்தா மக்களே கட்டிக்குவாங்க. இன்னைக்கு நீங்க ஏதாவது நிறைய பேர் பண்ற தவறான விஷயம் என்னன்னா, நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க மலைய மக்களால அவங்களோட வீடை கட்டிக்க முடியாது. ஆனா நான் இன்னைக்கும் சொல்றேன், அவங்க கையில காணியை ஒப்படைச்சா தோட்டத்துல வேலை செய்யறவங்களும் சரி தோட்டத்துல வேலை செய்யாதவங்களும் சரி கட்டாயம் அவங்களால அவங்க சொந்த வீடை கட்டிக்க முடியும். ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும். நான் அமைச்சரா இருக்கும் போது அவ்வளவு அரசியல் எதிர்ப்பு இருந்துச்சு. காரணம் என்னன்னா, இல்ல இந்த மக்களுக்கு காணியை கொடுத்து அவங்க வித்துருவாங்க. விற்கிறாங்களோ வைக்கிறாங்களோ அது நம்ம பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாடளாவிய ரீதியில எல்லாருக்கும் காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறோம், ஆனா மலையக மக்களுக்கு மட்டும் இன்னும் வழங்க மாட்டேங்க. ஆகவே தயவு செய்து 5 வருஷம் உங்கள்கிட்ட இருக்கு, இங்க 3-2 பெரும்பான்மை வச்சிருக்கீங்க, மலையகத்தை பிரதித்துவப்படுத்துற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கீங்க. யாராச்சும் ஒரு உறுப்பினர் எந்திரிச்சு சொல்லட்டும் ஜீவன் தொண்டமான் சொல்றது தவறுன்னு நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவங்களுக்கும் உண்மை என்ன தெரியும், எனக்கும் உண்மை என்ன தெரியும். வீட்டை வச்சு அரசியல் செய்ய முடியாது, காணி உரிமை தான் வழங்கி ஆகணும். ஆகவே நாங்க அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். அது சம்பந்தமான ஆலோசனையும் எங்க கிட்ட இருக்கு, அது சம்பந்தமான ஆவணமும் அமைச்சியில் இருக்கு. தயவு செய்து அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். அமைச்சரவையில இருந்து 3 முறை நாங்க அங்கீகாரம் வாங்கியிருக்கோம். அதுக்கு அது வந்து அமுல்படுத்துறதுல மட்டும்தான் இருக்கு. தயவு செய்து அதையும் கருத்தில் எடுத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். And I would also like to bring up just one more thing, Honorable Prime Minister. I believe a few parliament sessions before, my colleague Honorable D.V. Chanaka had brought up an important matter regarding the chromium content in the water that is being supplied. So he had initially mentioned, now I understand the minister is not there, but I want to bring it to your notice because when the minister was there, and I believe even the fisheries minister had retaliated quite aggressively. We had just mentioned that 14 mgs of chromium is being brought in, but anything above 10 mgs will cause liver-related diseases, CKD, and so on and so forth, a lot of issues. So we asked them to test it and then bring it down to 10. Now, I believe today morning, the Deputy Minister for Environment, he has mentioned that, no, we have brought it down to 12 mg. And when questioned whether it has been tested or not, he said we will try it out and then test it. Madam, I would like to sincerely put in a request
there is something called the JRDC within the Water Board, which is the Joint Research and Demonstration Center, and that is based in University of Peradeniya. I put in a humble request to send across these samples to JRDC, which is a government institution, a government lab, get it tested and to curtail it below 10 mg, because anything beyond that is going to be harmful for the people. And likewise, Honorable Leader of the House, with all due respect, I must address one statement that you had made on former President Ranil Wickremesinghe. Earlier you had mentioned that, after his interview last evening, he may have suffered, brain damage. But Honorable Leader of the House, I must tell you, again, I do have a lot of respect for you. But I think we should understand that today people have voted for me not to defend Ranil Wickremesinghe at every given chance. ගරු මන්ත්‍රීතුමා තව විනාඩි දෙකක් කාලයක් තියෙනවා Thank ඔබතුමාට. you. And similarly, people have also voted for you to change the political culture and the administration in this country, not for petty insults. If I can just say so, I can only imagine, had you been there, imagine if they had to call a stretcher or an ambulance to get you out after the first question. Or what's even worse is, God forbid, if the president was there, we would have had to check his pulse. I'm just saying. No, but still, I'm just trying to say, Honorable Leader, I would like, see, Honorable Kavinda is getting very angry that you had insulted President Ranil Wickremesinghe. But I'm just trying to say that, see, we are all trying to work together, and given the current geopolitical climate, with America especially going on a trade war with China, Mexico, and Canada, we are going to face a risk of increased inflation, and not only that, but also decreased demand, especially for our export-oriented economy. And I think to gear up for that, we all must come together, regardless of there being one party with majority or 13 parties in the opposition. So I would like to say that we are looking to work, and my suggestion would be to create an inter-party action committee where we can actually come together and discuss and come to solutions concerning the Sri Lankan people. Thank you. ගරු ටීබී සරත් නියෝජ්‍ය ඇමතුමා ගරු සභානායකතුමා දිනිය 7:30ක්